Good morning, students. Human health and disease. Next, நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா adolescence, drug and alcohol abuse. Adolescence அப்படின்னா விடலை பருவம், சரிங்களா? அபியூஸ்னா தவறான பழக்கம். ஸோ தவறான போதை மருந்து மற்றும் மது பழக்கம், தவறான போதை மருந்து மற்றும் மது பழக்கம் சொல்றாங்க. ஸோ adolescence begins in the period of, எப்போ வந்து அது ஸ்டார்ட் ஆகுது adolescence விடலை பருவம் அப்படின்னா, period of rapid physical and sexual development called puberty to maturity. சரிங்களா? ஏஜ் அட்டன் பண்றதுல இருந்து மெச்சூரிட்டி வரைக்கும் உள்ள ஏஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா அடலசன்ஸ் சொல்றாங்க. ஏதோ எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா 12 to என்னது 19 years of age, 12 to 19 years of age தான் வந்து பாத்தீங்கன்னா விடலை பருவம். இந்த பீரியட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் அண்ட் செக்ஷுவல் டெவலப்மெண்ட், உடல் வளர்ச்சியும் இனப்பெருக்க உறுப்புகளின் வளர்ச்சியும் அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா adolescent ஏஜ்னு சொல்லி கொடுக்குறாங்க. Are you clear? Okay. The next, adolescence is also a highly dynamic period of psychological and social changes in the individual. இது வந்து பாத்தீங்கன்னா adolescence என்ன சொல்றாங்க அப்படின்னா is a highly dynamic period. Dynamic period என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒருவரின் உளவியல் சார்ந்தது, சைக்காலஜிக்கல், சோசியல் என்ன சமூகம் சார்ந்த ஒரு சேஞ்சஸ் அப்பதான் பாடியிலே வரும். அப்பதான் அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வான் அப்படின்னா, அவனோட உடல்ல வந்து பாத்தீங்கன்னா சமூக அளவிலான அதிக அளவு மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது அந்த பீரியட் 12 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும் உள்ளது. ஸோ adolescents are vulnerable to group, அதாவது vulnerable to group, பேர் குரூப்னு சொல்றாங்க. சரிங்களா? பேர் குரூப்னா என்ன அப்படின்னா நண்பர்கள், குழு. இதுல என்ன செய்வாங்க அப்படின்னா, pressure and many youngsters are pushed into experimenting with drug and alcohol. அப்ப அந்த adolescent ஏஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களுடைய அழுத்தத்தினால் என்ன செய்வாங்க, எதுக்கு வந்து தள்ளப்படுறாங்க அப்படின்னா ட்ரக் அண்ட் ஆல்கஹால், போதை மருந்துக்கு அடிமை ஆகுறாங்க. யாருடைய இழுத்தனா adolescents வந்து பாத்தீங்கன்னா adolescents வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா தான் ஏமாந்து போறாங்க, இது பண்ணி போறாங்க, இந்த ட்ரக் அபியூஸ் பண்றாங்க அப்படிங்கறத கொடுக்குறாங்க. இதுல இருந்து நீங்க கிளியரா தெரியும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்றது நம்ம கேர்ஃபுல்லா பண்ணிக்கணும். So proper education and guidance would enable youth to say no to drugs and alcohol and to follow a healthy lifestyle. சரிங்களா? அப்ப இந்த பியர் குரூப் அந்த இதுல அந்த adolescent ஏஜ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா எஜுகேஷன் கொடுக்கணும். என்ன கொடுக்குறோம்? எஜுகேஷன் அண்ட் கைடன்ஸ் would enable the youth young to say no drugs, alcohol and follow the healthy life. நலமான வாழ்வு வாழணும்னா அவங்க என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், ஆல்கஹால் இஸ் எ சைக்கோ ஆக்டிவ் ட்ரக். சைக்கோ ஆக்டிவ்னா என்ன அப்படின்னா மனதின் மீது செயல்படும் மருந்து. சைக்காலஜி அப்படின்னா the study of mind. அப்ப சைக்கோ ஆக்டிவ் ட்ரக் அப்படின்னா ஆல்கஹால் வந்து அந்த ஆல்கஹால் வந்து எதன் மீது செயல்படுது? மனதின் மீது செயல்படக்கூடிய ஒரு ட்ரக், மருந்து. which act on brain, அது மூளையின் மீது செயல்படுது. affecting a person mind and behavior, ஒரு மனிதனுடைய நடத்தை மற்றும் மூளையினுடைய செயல்பாடுகளை பாதிக்கக்கூடியது எது வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால். இது உங்களுக்கே தெரியும். ஆல்கஹால் குடிச்சவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும் உங்களுக்கே தெரியும். So it is a depressant. Depression என்னது? இது ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. which slow down the activity of the nervous system. இது நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யக்கூடியதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, பாதிக்கக்கூடியது, குறைக்கக்கூடியது. ஓகேங்களா? ரெண்டாவது. மூணாவது விஷயம், the intake of certain drugs for the purpose other than their normal clinical use in an amount and frequently that impair one's physiological, psychological function is called drug abuse. அதாவது சில மருந்துகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்காக பயன்படுத்துவோம். சில மருந்துகள் நம்ம எதுக்காக பயன்படுத்துவோம்? மருத்துவத்துக்காக. நீங்க குடிக்கக்கூடிய டானிக், சளி டானிக்கு இல்லை ஏதோ ஒரு டானிக் பார்த்தீங்கன்னா அது ஆல்கஹாலோட கன்சப்ஷன் இருக்கும். அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும், 0.5%, 0.01% இப்படி இருக்கும். அப்ப ஆல்கஹால்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்ததுன்னா அது ஒரு மனிதனுக்கு தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது,
ஒரு நன்மை செய்யக்கூடியது. அதே அளவுக்கு அதிகமாக தொடர்ந்து எடுக்கின்ற பொழுது அதுக்கு பேர் தான் என்னது, ஆல்கஹால் அபியூஸ் சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு தான் என்னது, ட்ரக் அபியூஸ். அதுனா என்னது, தவறான மது பழக்கம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப தவறான மது பழக்கம்னா உங்களுக்கு மீனிங் புரியுதா? ட்ரக் அபியூஸ்னா மெடிசினுக்கு பயன்படக்கூடியதை நம்ம அளவுக்கு அதிகமா எடுத்து பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய என்ன பாதிக்கப்படுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பிசிக்கல் உடல்நிலை, பிசியோலாஜிக்கல் நம்மளோட ஆக்டிவிட்டி, சைக்கலாஜி நம்ம மனது, இதெல்லாமே அதனுடைய பணிகள் எல்லாமே பாதிக்கப்படுது. இதுக்கு பேர் தான் ட்ரக் அபியூஸ் சொல்றாங்க. The drug which are commonly abused include என்னென்னலாம் யூஸ் பண்றாங்க அந்த ட்ரக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, the drug are commonly used to abuse opioids. opioids சொல்லுவாங்க. அது opioids, cannabinoids, coca alkaloids, அப்புறம் என்னது barbiturates, அம்பாட்டிமைன்ஸ் அண்ட் எல்எஸ்டி, இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய மருந்துகள், போதை மருந்துகள். சரிங்களா? போதை மருந்துகள் உங்களுக்கு தெரியணும் என்னென்ன பயன்படுத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஓபியாய்ட்ஸ். ஸோ ஓபியாய்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓபியாய்ட்ஸ் ஆர் ட்ரக். ஓபியாய்ட்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக். ஓகேங்களா? இது வந்து என்ன செய்யக்கூடியது அப்படின்னா ஸ்பெசிபிக் ஓபியாய்ட் ரிசெப்டார் பிரசன்ட் இன் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் இன்டெஸ்டினல் ட்ராக்ட். இந்த ஓபியாய்டை நம்ம பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஓபியாய்ட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கின்ற பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய குடல் பகுதியில் உள்ள ரிசெப்டார், என்ன ரிசெப்டார், இந்த ஓபியாய்டு ரிசெப்டார் அதை வந்து பைண்ட் பண்ணி பிரெயினோட ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணுது. அப்போ நம்ம ஒரு ட்ரக் எடுக்கின்ற பொழுது அது ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா எதோட பைண்ட் ஆகணும், அந்த ரிசெப்டாரோட பைண்ட் ஆகணும். அந்த ரிசெப்டார் எங்க இருக்கு, நம்மளுடைய எந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன்லயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவர்லையோ இல்லை ஸ்டொமக்லையோ அந்த ரிசெப்டார் இருக்கு. அப்போ நம்ம உட்கொண்ட அந்த போதை மருந்து அந்த ரிசெப்டாரோட பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆகி ரத்த ஓட்டத்தின் மூலம் பிரெயினுக்கு போயிட்டு பிரெயினோட ஆக்டிவிட்டிஸே பாதிக்கப்படுது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எதுனா உங்களுக்கு தெரியும், பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு, இது வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அந்த ரிசெப்டார் தான் காரணம். அந்த ரிசெப்டார் எங்க இருக்கு, நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ல. நெக்ஸ்ட் ஹெராயின், ஸ்மாக். ஓகேங்களா? ஹெராயின் இஸ் ஏ கெமிக்கலி, அது கெமிக்கல் நேம் வந்து பாத்தீங்கன்னா டைஅசிட்டைல் மார்பைன், which is என்ன கலர், அது ஒயிட், அது வெள்ளை கலரா இருக்கும், ஓடர்லெஸ், ஸ்மெல் கிடையாது, ஸ்மெல் இல்லாத, அதாவது எந்தவித நறுமணமும் இல்லாத பிட்டர் கிறிஸ்டலைன் காம்பவுண்ட், கசக்கக்கூடிய ஒரு உப்பு போன்ற ஒரு படிகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெராயின். இது எங்க இருந்து பெறுறாங்க அப்படின்னா இட் இஸ் அப்டைன்டு பை அசிட்டிலேஷன் ஆஃப் மார்பைன். அந்த மார்பைனை என்ன செய்யறாங்க, அசிட்டிலேஷன், அசிட்டைல் குரூப் ஆட் பண்றாங்க, which is extracted from flower of the poppy plant. So what do you mean by poppy plant? கசகசா செடின்னு சொல்லுவாங்க. இங்க பார்த்தாலே தெரியும், அந்த படம் உங்களுக்கு தெரியுது, இதுதான் கசகசா செடி. அந்த கசகசா செடியில உள்ள எதை எடுக்கிறாங்க அப்படின்னா என்னது, அதோடைய பூக்களை பறிச்சு அசிட்டிலேஷன் செய்யறாங்க. அதை அசிட்டிலேஷன் செஞ்சு காய வச்சு பொடியாக்கி அதை பயன்படுத்தும் பொழுது ஓபியாய்ட்ஸ் ஆர் ஹெராயின் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்பைன். ஸோ மார்பைனா என்ன கொடுக்குறாங்க, மார்பின் என்பது என்ன அப்படின்னா அறுவை சிகிச்சையின் பொழுது பயன்படுத்தப்படும் வலிமையான வலி நீக்கி மருந்து. சரிங்களா? வலி நீக்கி. மார்பின் இஸ் எ ஸ்ட்ராங்கஸ்ட் பெயின் கில்லர். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது வலி இருக்கும் இல்லையா, அதனால அந்த பகுதியில் மறக்கடிக்க செய்யக்கூடிய ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, வலி நிவாரணி டியூரிங் த சர்ஜரி, ஆப்ரேஷன் பண்றப்ப பயன்படுத்தக்கூடியது. இட் இஸ் மோஸ்ட் வைட்லி அபியூஸ்டு narcotic drug which acts as a depressant and slow down the body function. இது என்ன செய்யுது அப்படின்னா இது என்ன செய்யுது அப்படின்னா உடலின் செயல்பாடுகளை குறைக்கும், மன அழுத்த ஊக்கியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹியூமனோட ஆக்டிவிட்டிஸை டிப்ரெஸ் பண்ணிடு, அதான் ஸ்லோ டவுன் த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கன்னோபினாய்ட்ஸ், கேனபினாய்டுகள் சொல்லுவாங்க தமிழ்ல, கேனபினாய்டு. ஸோ கேனபினாய்டுனா என்ன அப்படின்னா கேனபிலா சட்டைவா, அதாவது கேனபிலா சட்டைவா என்ற இந்திய சணல் செடியில் இருந்து பெறப்படுகின்ற கூட்டு வேதிப்பொருள்.
சணல் செடியில இருந்து, இதான் பாத்தீங்கன்னா டயக்ராம் பார்த்தாலே தெரியும், இதான் வந்து பாத்தீங்கன்னா சணல் செடி, அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு கூட்டு என்னது வேதிப்பொருள் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ cannabinoids ஆர் குரூப் ஆஃப் என்னது கெமிக்கல். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குரூப் ஆஃப் கெமிக்கல். எங்கேருந்து எடுக்கிறாங்க? அப்டைன்டு ஃப்ரம் த Cannabis sativa இஸ் இந்தியன் ஹெம்ப் பிளான்ட். ஒரு இந்தியாவில் காணப்படக்கூடிய ஒரு சணல் தாவரம். ஸோ நேச்சுரல் cannabinoids ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் என்னது, இது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா மஞ்சுரினா, கஞ்சா, ஹாசிஷ் அண்ட் சாரஸ். இதான் வந்து பார்த்தா நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய கேனபாய்ட்ஸ். ஓகேங்களா? இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய அது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுப்பொருள். இது வந்து பார்த்தீங்கன்னா மரிஜிவானா, கஞ்சா, ஹசிஷ் மற்றும் சாரஸ் போன்றவற்றின் முக்கிய மூலாதாரமாக விளங்குபவை. இதெல்லாம் போதைப் பொருள். இந்த போதைப் பொருளுக்கு முக்கிய இதா விளங்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சணல் செடி. ஓகேங்களா? இதோட வேலை என்ன அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா நரம்புணர்வு கடத்தியாக, நரம்புணர்வு கடத்தி, நரம்பு அந்த 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 ஸ்டிமுலஸை கனெக்ட் பண்ணக்கூடியது, நரம்புணர்வு கடத்தியாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டோபமைன் இது வந்து பார்த்தா நரம்புணர்வு கடத்தியாக டோபமைன் என்ன செய்கிறது? கடத்தப்படுதலில் குறுக்கிடுவதுடன், அப்ப நரம்பு வந்து இம்பல்ஸ் வந்து கடத்தப்படாது. அப்ப நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா நரம்புணர்வு கடத்தப்படாது. மைய நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை தூண்டும் திறனை பெற்றுள்ளதால் அதிக ஆற்றல் மற்றும் மகிழ்ச்சி உணர்வையும் ஏற்படுத்துகிறது. மகிழ்ச்சி உணர்வு அப்படின்னா அது என்ன கொடுத்துருக்காங்க? யூஃபோரியா. ஈஃபோரியானா என்னது? ஒரு மகிழ்ச்சி. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, நம்மளுடைய சிந்தனை மூளைகளுக்கு சென்றாதான் அந்த நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதற்கான செயல்பாடுகள் இருக்கும். இப்ப கவலைப்படுறோம்னா கவலைகளை சிந்தனை இருக்கும். அப்ப இந்த என்னது இந்த கோப்பனாய்டு இந்த இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா இட்டு இன்டர்ஃபயர் அப்படின்னா தடுக்குதுன்னு அர்த்தம். என்னது இன்டர்ஃபயர்? என்னத்தை தடுக்குது? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நரம்பு தூண்டலை கடத்துது. புரியுதுங்களா? ஸோ டோபமைன் அண்ட் ஹேஸ் எ பொட்டன்ட் ஸ்டிமுலேட்டிங் ஆக்ஷன் ஆன் சிஎன்எஸ். இது எதன் மீது செயல்படக்கூடியது? மூளையின் மீது செயல்படக்கூடியது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ப்ரொடியூசிங் இன்க்ரீஸ்டு எனர்ஜி, அதிக அளவு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அண்ட் எ சென்ஸ் ஆஃப் என்னது யூஃபோரியா. யூஃபோரியானா சொல்லியிருந்தேன். வாட் டு யூ மீன் பை யூஃபோரியா அப்படின்னா மகிழ்ச்சி. அதை பயன்படுத்தும் போது போதையில வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் காரணம். ஓகேங்களா? அது கேனபினாய்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கொக்கைன். கொக்கைனா என்ன அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா எரித்ரோசைலம் கோகா என்னும் தாவர பெயர் கொண்ட கோகா தாவரத்தின் இலைகளில் இருந்து பெறப்படுகின்ற என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வெள்ளை நிற பொடின்னு சொல்றாங்க. புரியுதா? இட் இஸ் எ ஒயிட் பவுடர். நோட் பண்ணீங்க. இட் இஸ் எ என்ன கொடுத்துருக்காங்க? ஒயிட் பவுடர் தட் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த லீவ்ஸ் ஆஃப் கோகா பிளான்ட். லீவ்ஸ் ஆஃப் என்னது? கோகா பிளான்ட். கோகா பிளான்ட்டின் இலைகளிலிருந்து எடுக்கிறாங்க. எரித்ரோசைலம் கோகா. அது பேர் என்னது? எரித்ரோசைலம் கோகா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பொதுவாக என்னது? கோக் அல்லது கிராக்னு சொல்றாங்க. எனப்படுகிறது. இது பொதுவாக எப்படி சொல்றாங்க? இட் இஸ் காமன்லி கால்டு கோக் ஆர் கிராக். ஓகேங்களா? இதோட வேலை என்ன அப்படின்னா இது மன மருட்சி, ஹலூசினேஷன், அண்ட் பிரமைன்னு சொல்லுவாங்க. அண்ட் பிரமைக்கு பேரா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா பிரமைன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்ரோபா. புரியுதா? கொக்கைன் காசஸ் சீரியஸ் என்னது? Cocaine causes serious physical and psychological problem including என்னது? hallucination, மருட்சி, and என்னது? parentia அப்படின்னு சொல்றாங்க. parentiaனா பிரமை. ஓகேங்களா? other plants of hallucinating properties are என்னென்ன? other plant எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஆட்ரோபா, பெல்லாடோனா and டாட்டூரா. டாட்டூரானா ஒண்ணும் கிடையாது, இருக்கு பாருங்க, ஊமத்த இலைன்னு சொல்றோம்ல, இதுல இருந்தும் எடுக்கிறாங்க அந்த போதைப் பொருள். ட்ரக் லைக் என்னது? methamphetamine, amphetamines, barbiturates, tranquilizer, lysergic acid, diethylamide, LSD, அதான் diethylamide are normally used as the medicine to treat patient with a mental illness. இந்த மருந்தெல்லாம் எதுக்கு பயன்படுத்துறாங்க? நான் சொன்னேன் இல்லையா, ட்ரக் லைக் இதுன்னு மெத்தமபெட்டமைன் இது எல்லாமே, LSD எல்லாமே எதுக்கு? மென்டல் இல்னஸ், மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டா அதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து. லைக் டெப்ரெஷன், மன அழுத்தம், இன்சோமினியா,
இன்சோம்னியானா என்ன சொல்லுவீங்க? இன்சோம்னியா மீனிங் தெரியுமா உங்களுக்கு? இன்சோம்னியா அதாவது இது எது கொடுங்க, ரத்தத்தில் கார்பன் மோனாக்சைடு அளவை அதிகரிப்பதோடு ஹீமுடன் இணைந்த ஆக்சிஜன் அளவையும் குறைப்பதால் உடலில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதயம், நுரையீரல், நரம்பு மண்டலத்தின் கோளாறுகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்ட நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைடு மற்றும் தார் ஆகியவை புகையிலையில் அடங்கியுள்ளன. ஓகே, இப்போ நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இதை வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. இது இன்சோமினியா அப்படின்னா மறதின்னு அர்த்தம். சரிங்களா? இன்சோமினியான என்னது மீனிங் கேட்டா மறதி. அண்ட் ஆஃபன் என்னது அபியூஸ். இதை வந்து தவறுதலா பயன்படுத்துறாங்க. இது கொக்கைன். ஓகேங்களா? அடுத்ததான் நான் சொன்னது வருது. டொபாக்கோ. இப்போ டொபாக்கோ தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். டொபாக்கோ இஸ் ஸ்மோக்டு. எதுக்கு அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா புகைப்பிடிப்பதற்கும், மெல்லுவதற்கும் மற்றும் மூக்குப்பொடியாகவும் புகையிலை பயன்படுத்தப்படுகிறது. புரியுதுங்களா? இதுக்காக பயன்படுத்துறாங்க டொபாக்கோ. அப்ப டொபாக்கோ ஸ்மோக்டு புகைப்பிடிக்க பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு பயன்படுத்துறாங்க? மெல்லுவதற்கு. அண்டு ஸ்னஃப்னா மூக்குப்பொடி. அப்படியே சில பேர் பார்த்தீங்கன்னா தாத்தாலாம் அப்படின்னு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு போதை மருந்து. இட் இன்க்ரீஸ் த கார்பன் மோனாக்சைடு கண்டென்ட் ஆஃப் த பிளட். இது ரத்தத்துல கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடுனா மோனோனா சிங்கிள், கார்பன்னா ஒன்று. அப்போ ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடை விட அஃபினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹை. அதனால கார்பன் டை ஆக்சைடை விட அந்த ஆக்சிஜனை விட அதிக அஃபினிட்டி உள்ள கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜனுக்கு பதிலாக யாரு போய் ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆயிடுவா? இந்த கார்பன் மோனாக்சைடு போய் பைண்ட் ஆயிடும். புரியுதுங்களா? அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இதய துடிப்பு எல்லாம் அதிகமாயிடும். So increased carbon monoxide content of the blood and reduces the என்னத்தை ரெடியூஸ் பண்ணுது? concentration of the heme bound oxygen, thus causing oxygen deficiency in the body. உடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறையை ஏற்படுத்துது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டொபாக்கோ கண்டைன் நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைடு அண்ட் டேர். நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்கு? இந்த டொபாக்கோ புகையிலையில் இருக்கு. எது இருக்கு? நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைடு அந்த தார் அதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட வேலை என்ன? இது ஸ்மோக் பண்றாங்க இல்ல புகையில யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. அதோட வேலை என்ன? நம்ம உடல்ல போய் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டேன். ஆக்சிஜனோட பைண்டிங் குறைக்குது. அதோட இது போய் என்ன செய்யுது? கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜனோட ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆயிடும். ஓகேங்களா? அதனால பைண்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு என்ன தூண்டப்படுது அப்படின்னா அட்ரினல் கிளாண்ட் ஆர் ஸ்டிமுலேட்டட் பை நிக்கோட்டின் டு ரிலீஸ். என்னத்தை ரிலீஸ் பண்ணுது? அட்ரினல் கிளாண்ட் தூண்டப்பட்டு. அட்ரினல் கிளாண்ட் எங்க இருக்கு? கிட்னிக்கு மேல இருக்கு. அப்ப அட்ரினல் கிளாண்ட் தூண்டப்பட்டு அது என்னத்தை செக்ரெட் பண்ணுது? அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின். ஸோ இது ரெண்டும் சுரக்காத. இது வந்து எமர்ஜென்சி ஒரு ஹார்மோன்ஸ். ஸோ அதில் இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, ஹார்ட் பீட் அதிகமாகுது. அதுக்கு அடிக்ட் ஆயிடாங்க. இப்போ ஹார்ட் பீட்டு ஒரு படபடப்பு தன்மை கேட்டா வந்து பார்த்தா பிரெயின் அப்பதான் ஸ்டிமுலேட் ஆகுதுங்க. ஆக்சுவலி அது ஸ்டிமுலேட் கிடையாது, அது வந்து துடிக்குது. என்ன இல்லாம ஆக்சிஜன்ஸ் பற்றாக்குறையால இது வந்து துடிக்குது. அதனால இந்த ஹார்மோன்ஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா யூஸ் பண்ணும் போது அந்த இதுக்கு அவங்க அடிமை ஆயிடுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை கிளியரா கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மருந்து எது எதுக்கு பயன்படுத்துறாங்க அதுதான். இதுதான் ஒரு 5 மார்க். இது அப்படியே நீங்க 1 by 1 பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிமுலன்ஸ். நோட் பண்ணீங்க புக்கு பக்கத்துல இருந்தா. ஸ்டிமுலன்ஸ்னா என்ன அப்படின்னா கிளர் ஊட்டிகள். ஸ்டிமுலன்ஸ்னா என்னது? கிளர் ஊட்டிகள். ஸோ இந்த கிளர் ஊட்டிகளா என்னென்ன மருந்துகள்லாம் இருக்கு அப்படின்னா நோட் பண்ணீங்க. ஆம்பிட்டமைன், கொக்கைன், நிக்கோட்டின் மற்றும் என்னது? டொபாக்கோ. ஆம்பிட்டமைன்ஸ். அதோட எஃபெக்ட் விளைவுகள் என்ன அப்படின்னா மூளையினுடைய செயல்பாட்டை துரிதப்படுத்துது. ஆக்சிலரேட்னா டு ஸ்டிமுலேட்னு அர்த்தம். ஆக்டிவிட்டி ஆஃப் த பிரெயின். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டெப்ரசன்ட். ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டெப்ரசன்ட். டெப்ரசன்ட்னா என்னது? அழுத்த ஊக்கிகள். மன அழுத்த ஊக்கிகள்னு சொல்றாங்க. ஸோ இது போதை மருந்து என்னன்னு அப்படின்னா இதுல ஆல்கஹால், பார்பிட்டரிஸ், டிரான்ஸ்கோலைசர். டிரான்ஸ்கோலைசர்னா அமைதி ஊக்கிகள். சில பேர் தூக்கம் வரல அப்படின்னா இது போட்டு கொஞ்சம் இதெல்லாம் டேப்லெட்டே இருக்கு, அதிகமா போட்டுனா போதை தான். இதோட வேலை என்ன அப்படி? இதோட பாதிப்பு என்ன அப்படின்னா ஸ்லோ டவுன் த ஆக்டிவிட்டி ஆஃப் த பிரெயின். ஓகேங்களா? மூணாவது நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நார்கோட்டிக் ஆர் என்னது? அனல்ஜெஸ்டிக். நார்கோட்டிக் சாரி
நார்கோட்டிக் ஆர் என்னது அனல்ஜெஸ்டிக் அப்படின்னா போதை மருந்து அல்லது என்னது அனல்ஜெஸ்டிக் அப்படின்னா அனஸ்தட்டிக். இது வந்து வலி நிவாரணி சொல்லுவாங்க. இதுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து வந்து பார்த்தோன்னா அப்பின், இன்னொன்று என்னது மார்ஃபைன். ஓபியம் இன்னொன்று என்னது மார்ஃபைன் சொல்லுவாங்க. இதோட பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட் as a depressant on the central nervous system, பிரெயின் மற்றும் ஸ்பைனல் கார்டை அஃபெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்னபீஸ். ஓகேங்களா, கன்னபீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஒரு கிளர் ஊட்டிகள். கன்னபீஸ் ஓகேங்களா, கிளர் ஊட்டி, மன அழுத்தத்தை மற்றும் மன மகிழ்ச்சி மருந்துகள் கன்னபிலிஸ். இது என்னென்ன மருந்துன்னு சொல்றாங்க அப்படின்னா பேக், மஞ்சூரினா, அண்ட் இன்னொன்று என்னன்னு கொடுக்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா மற்றும் சாரஸ். இட் அஃபெக்ட் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், இதயம், ரத்தம், இரத்த குழாய் சம்பந்தமான நோயை ஏற்படுத்தும். இதோட பாதிப்பு அதிக அளவு பயன்படுத்தினா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஹலூசிஜன்ஸ், மன மகிழ்ச்சி மருந்துகள், ஹலூசினோஜன்ஸ். இதுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து வந்து பார்த்தோன்னா லைசர்ஜிக் அமில டைஎத்தில் அமைடு, எல்எஸ்டின்னு சொல்லுவாங்க. லைசர்ஜிக் ஆசிட் டைஎத்தில் அமைடு, எல்எஸ்டி, மற்றும் என்னது பென்சைக்ளிடைன். ஓகே, இது எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ட்ஸ் த வே ஆஃப் என்னது சீஸ். அதிக அளவு பயன்படுத்தும் போது பார்வை செயலிழந்து போயிடும், கேட்கறது ஹியரிங் போயிடும், அண்ட் உணர்றது பாதிக்கப்படுதுன்னு சொல்லி இதான் கிளாசிபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸு, அது குரூப்பு, அது ட்ரக்கு அண்ட் எஃபெக்டை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அடிக்ஷன் அண்ட் என்னது டிபெண்டன்ஸ், இதுதான் முக்கியமானது. பழக்க அடிமைப்பாடு மற்றும் சார்பு நிலை. டிபெண்டன்ஸ்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா சார்பு நிலை, அது இருந்தாதான் நான் வந்து உயிர் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, ஸோ கவனிங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா பழக்க அடிமைப்பாடு நிலை, அடிக்ஷன் அண்ட் என்னது டிபெண்டன்ஸ். ஸோ அடிக்ஷன் இஸ் a physical or psychological need to do or take or use certain substances such as alcohol to the point where it could be harmful to the individual. பழக்க அடிமைப்பாடுனா என்ன அப்படின்னா ஒரு நபர் தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு ஆல்கஹால் போன்ற சிலவற்றை செய்யவோ அல்லது எடுத்துக்கொள்ளவோ அல்லது பயன்படுத்தவோ தூண்டும் உடல் சார்ந்த அல்லது சைக்காலஜிக்கல் உளவியல் ரீதியான தேவை. அது பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அது அவனுக்கு தேவை. ஓகேங்களா, திஸ் அடிக்டிவ் பிஹேவியர் கேன் பி பர்சனலி டிஸ்ட்ராக்டிவ் எ பர்சன். இது என்ன செய்யப்படுது, என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பழக்கமானது அழிவை தரும் சொல்றாங்க. இந்த பழக்கமானது அழிவை தரும். இந்த போதை பழக்கம் ஒரு நபரை வேலை, வீடு மற்றும் பணம் மட்டுமின்றி நட்பு, குடும்ப உறவுகள் மற்றும் இயல்பான உலகின் தொடர்புகள் போன்றவற்றையும் இழக்க செய்கிறது. அப்போ எவ்வளவு சரக்கு அடிச்சிட்டு இருக்கான், ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அவன்கிட்ட யாராவது பேசுவாங்களா நல்ல மனுஷன்? ஸோ ஓவர் டைம் அடிக்ட் ஸ்டார்ட் டு லாஸ் நாட் ஓன்லி தேர் ஜாப். அவங்க வேலைகளை மட்டும் எடுக்கல, அவங்க வீட்டை எடுக்கிறாங்க, அவங்களோட பணத்தை எடுக்கிறாங்க, பட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்களை எடுக்கிறாங்க, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எடுக்கிறாங்க, அண்ட் கான்டாக்ட் வித் த நார்மல் வேர்ல்ட். அவங்க வந்து இயல்பான உலகத்தினுடைய விலகி வைக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஓகே. மகிழ்ச்சி மற்றும் நன்றாக இருப்பது போன்ற தற்காலிக உணர்வுகளான உளவியலோடு இணைந்த சில விளைவுகளை போதை மருந்துகள் மற்றும் மதுவிற்கு அடிமையாதல் ஆகியவை தோற்றுவிக்கின்றன. The addiction of drug, the addiction to drug and alcohol என்னது lead to a உளவியல் psychological என்னது attachment to certain effects such as என்னது euphoria and temporary feeling of well-being. அப்போ சரக்கு அடிக்கும் போது நல்லா ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா, இதுதான் இதுக்கு தான் அடிக்ஷன் சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிப்பீட்டட் யூஸ் ஆஃப் ட்ரக். அதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது ஆல்கஹால் மே அஃபெக்ட் த டாலரன்ஸ் லெவல்ஸ் ஆஃப் த ரிசெப்டார் பிரசன்ட் இன் த பாடி. அப்போ ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கட்டிங் அளவு குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அந்த கட்டிங் வந்து அவங்களுக்கு போதை கொடுக்கும், மனம் கொடுக்காது. ஏன்னா டாலரன்ஸ் கெப்பாசிட்டி, அந்த செல்கள் வந்து அந்த உணர்வு திறனை மறந்து போயிடும். அப்போ அதிக அளவு டோசேஜ் கொடுக்கணும். அப்போ ஒரு சிட்டிங் குடிக்கிறது, அப்புறம் கட்டிங் குடிப்பாரு, கட்டிங் குடிப்பது அப்புறம் குவார்டர் குடிப்பாரு, குவார்டர் குடிக்கிறப்ப ஆஃப் குடிப்பாரு, ஆஃப் குடிப்பது ஃபுல் அடிச்சாலும் போதை இல்லை நினைச்சுட்டு நிறைய குடிச்சிட்டு அப்புறம் இந்த லிவர் எல்லாமே என்னது பாதிக்கப்பட்டோம். These receptors then respond only highest doses of drug. நான் சொன்னேன் இல்லையா, அளவு அதிகமாகி போயிட்டே இருக்கும்.
தண்ணியை ஊற்றி குடிப்பான், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வெறும் சரக்கு குடிக்க ஆரம்பிச்சிடுவான். ஆல்கஹால் லீடிங் டு த கிரேட்டர் இன்டேக் அண்ட் என்னது அடிக்ஷன். அடிக்ஷனா அடிமையாதல். அப்போ ஆல்கஹால் பயன்படுத்தும் போது அதுக்கு நம்ம அடிமையாயிரும். எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் லீட் டு த பிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் டிபெண்டன்ஸ். அப்ப நம்ம உடலும் நம்ம மனமும் எதை சார்ந்து போயிடுது, அந்த ஆல்கஹால் சார்ந்து போயிடுது. அதுக்காக தான் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துல கொலைகள், இந்த கொள்ளைகள், இந்த திருட்டு சம்பவம் எல்லாமே ஆல்கஹாலுக்காக நடக்கிறது எல்லாமே இதுதான். when psychological dependence develop, நம்ம வந்து உளவியல் பூர்வமா அதை சார்ந்து இருந்தோம்னா the drug user get mentally என்னது hooked on the drug. அவங்க அந்த மதுவின் மீது அவங்க என்ன செஞ்சிடறாங்க, ஹேக் என்ன செய்யப்படுறாங்க, சிறைபிடிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டோம். அது இல்லாம அவங்களால உயிர் வாழ முடியும், அந்த அளவுக்கு போயிடும். The drug user constantly think only about the drug. அவன் எதை பத்தி மட்டுமே சிந்தனை. 6 மணிக்கு சரக்கு அடிக்கிறான் அப்படின்னா 6 மணிக்கு வந்து அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த சிந்தனை எல்லாமே அது மேல தான் இருக்கும். நம்ம எப்படியாவது என்ன செய்யணும், 6 மணிக்கு நம்ம ஆல்கஹால் குடிச்சாகணும். அண்ட் கண்டினியூஸ் என்னது அன்கண்ட்ரோலபிள் கிரேவிங் ஃபார் இட். கிரேவிங்னா அது மேல ஈகர், அதனுடைய போராட்டம். அதுக்கப்புறம் குடிக்கலாம், கை காலம் நடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த நிலைக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, this state are called euphoria. It is a characterized by mental and emotional preoccupation with a drug. இதுக்கு பேர் தான் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தா என்ன கொடுக்குறாங்க, போதை மருந்துகள் மற்றும் மது ஆகியவற்றை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதால் உடலில் உள்ள உணர்வேற்புகள் தாங்குதின் அளவு பாதிக்கப்படுது. பின்னர் இந்த உணர்வேற்புக்கு அளவு போதை மருந்து மற்றும் மதுவிற்கு மட்டுமே, அதிகப்படியான மதுவுக்கு மட்டுமே வினைபுரியும். இதன் விளைவாக மேலும் அதிக அளவில் போதை மருந்துகளையும் மதுவையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வரக்கும். வழக்கமாக போதை மருந்து மற்றும் மதுவை மிகுதியாக பயன்படுத்தும் போது அவை தம் மீது உடல் மற்றும் உளவியல் சார்ந்த நிலையை தோற்றுவிக்கும் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. உளவியல் சார்ந்த நிலையை தோற்றுவிக்கும். சோ எப்பொழுது அச்சார்பு வளருது, அதை சார்ந்து நம்ம எப்போ நிக்கிறோமோ அதுதான் போதை மருந்து பயன்படுத்துவோர் மனதளவில் போதை மருந்துடன் மாட்டிக்கொண்ட நிலையை பெறுகிறார்கள். இதுதான் ஈஃபோரியா அப்படின்னு என்னது, போதை மருந்துடன் மாட்டிக்கொண்ட நிலைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இந்த நிலையே என்னது, யூஃபோரியா, மகிழ்ச்சி உணர்வு எனப்படும். மகிழ்ச்சி, அப்படியே சரக்கு அடிக்கும் போது அப்படியே போதையில ஜாலியா இருக்க மாதிரி இருக்கும். அதான் ஈஃபோரியா. யூஃபோரியாங்கிறது மாட்டிக்கொண்ட நிலைன்னு சொல்லலாம், அல்லது மகிழ்ச்சி நிலைன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. Physical dependence is a state in which this user body require a continuous presence of drug. ஸோ ஒன்ஸ் அவன் குடிக்கும்போது அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அது தொடர்ந்து அந்த பாடியில இந்த ஆல்கஹால் இருக்குன்ற உணர்வு தூண்டப்பட்டுட்டே இருக்கும். அதனால குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இஃப் த இன்டேக் ஆஃப் ட்ரக் ஆர் ஆல்கஹால் இஸ் அப்ரப்ட்லி ஸ்டாப்டு, நம்ம ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல திடீர்னு ஸ்டாப் பண்றோம்னு வச்சுக்கலாம், he or she would develop withdrawal symptom. ஸோ வாட் டு யூ மீன் withdrawal symptomனா விலகல் அறிகுறி. அப்ப ஒரு வருஷமா ஒருத்தவங்க தொடர்ந்து அந்த போதை மருந்து பயன்படுத்திட்டே இருக்காங்க. நாட் ஓன்லி ஆல்கஹால், நம்ம மேல பார்த்த எல்லாமே போதை மருந்து தான். அது கொஃபைன், அது கஞ்சா, அது எந்தோ ஒரு விதத்துல நம்ம வந்து பார்த்தா எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து குறிப்பிட்ட அளவுல நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், திடீர்னு ஸ்டாப் பண்ண முடியாது. withdrawal symptoms சொல்றாங்க, விலகல் அறிகுறி. இட் இஸ் எ சென்ஸ், அது ஒரு உணர்வு. த பாடி பிகேம் கன்ஃபியூஸ்டு, நம்ம உடல் வந்து பார்த்தா என்ன செய்யும், கன்ஃபியூஸ், குழம்பிடும். த அண்டு ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரக், போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ப்ரொடெஸ்ட் against the absence of drug, எனக்கு மது வேணுங்கிற மாதிரி ஆகும். The withdrawal symptom ranges from mild tremors to convulsion, சிறிய உதறலிலிருந்து கன்வல்யூஷனா வலிப்பு வரைக்கும் வந்துடும். சிவியர் agitation and fits and depressed mood, anxiety, கவலை, nervousnessனா உதறல், restlessness ஓய்வறியா தன்மை, irritability எரிச்சல், insomnia மறதி, கவலை, dryness of the throat தொண்டை வறண்டு போயிடும், எக்ஸெட்ரா, டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் ட்ரக் அபியூஸ். இந்த சிம்டம்ஸ்லாம் நீ எந்த இதை யூஸ் பண்றியோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதுல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. லேசான நடுக்கம் முதல் வலிப்பு வரை, அதான் எபிலெப்சி. கடுமையான கிளர்ச்சி ஸ்டிமுலேட்டு, மன அழுத்த உணர்வு, கவலை, பதற்றம், படபடப்பு, எரிச்சல், தூக்கமின்மை, தொண்டை வறட்சி என பயன்படுத்தும் போது போதை மருந்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பார்த்தோம், எஃபெக்ட் ஆஃப் ட்ரக் அண்ட் ஆல்கஹால், போதை மருந்துகள் மற்றும் மதுவினால் உண்டாகும் விளைவுகள். சரிங்களா? போதை மருந்துகள் மற்றும் மதுவினால் உண்டாகும் விளைவுகள். ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் அப்பியர்ஸ் ஒன்லி ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ்
ஆஃப்டர் த இன்டேக் ஆஃப் ட்ரக் அண்ட் ஆல்கஹால். என்ன கொடுக்குறாங்க? போதை மருந்துகள் மற்றும் மதுவை எடுத்துக்கொண்ட பிறகு சில நிமிடங்களுக்கு மட்டுமே குறுகிய கால விளைவுகள் தோன்றுகின்றன. சரிங்களா? ஷார்ட் டேர்ம் சொல்லுவாங்க. ஸோ போதை மருந்துக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா, அடிமையானவர்கள் நன்றாக இருப்பது போன்ற போலி உணர்வையும் மற்றும் இன்பமாக தோன்றுகின்ற குறைமயக்க நிலையையும் உணர்கிறார்கள். அதான் கொடுத்திருக்காங்க. தி அபியூசர்ஸ், அதாவது யூஸ் பண்றவங்க, ஃபீல்ஸ் ஏ ஃபால்ஸ் சென்ஸ், தவறான உணர்வு ஆஃப் வெல்பீயிங், நான் நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிறான், நல்லா உடம்பு ஹெல்தி, அண்ட் பிளசன்ட் ட்ரவுனசிஸ் அப்படின்னா என்ன, மகிழ்ச்சியா இருக்கிறது போல உணர்றான். சம் ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் ஆர் யூஃபோரியா, பெயின், டல்னஸ் ஆஃப் சென்ஸ், alteration in behavior, blood pressure, narcosis, nausea and vomiting. இதான் தோன்றுகிறது அப்படிங்கிறாங்க. என்ன இருக்கு? நல்லா பாத்துங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலி உணர்வையும் மற்றும் இன்பமாக தோன்றுகின்ற குறைமயக்க நிலையையும் உணர்கிறார்கள். மகிழ்ச்சி, உணர்வு, வலி, மந்த உணர்வு, நடத்தையில் மாற்றம், இரத்த அழுத்தம், ஆழ்ந்த உறக்கம், குமட்டல், வாந்தி போன்ற சில குறுகிய கால விளைவுகள் ஆகும். இதுதான் வந்து இந்த இதெல்லாம் இருக்கும். நம்ம முன்னாடி படத்தை கூட பார்த்திருப்போம். நெக்ஸ்ட், போதை மருந்துகள் மற்றும் மது போன்றவற்றை அதிகமாக பயன்படுத்துதல் தீவிர சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இவற்றை பயன்படுத்தும் உடல் மற்றும் மனதில் ஏற்படும் தொந்தரவுகள் அவர்களின் வாழ்வை தாங்க முடியாத அளவிற்கு சித்திரவதைக்குள்ளாகிவிடும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு. எடுத்துக்காட்டாக, அதிக குடிப்பது கல்லீரல் மற்றும் மூளையின் நிரந்தர சேதத்தை ஏற்படுத்தும். ட்ரக் அண்ட் ஆல்கஹால் ஹேவ் எ லாங் டேர்ம் எஃபெக்ட், நீண்ட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஓகேங்களா? ட்ரக் அண்ட் ஆல்கஹால் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட பாதிப்பை, லாங் டேர்ம் எஃபெக்ட் தட் லீட் டு த சீரியஸ் டேமேஜஸ் பிகாஸ் கான்ஸ்டன்ட் எக்ஸஸ் யூஸ், தொடர்ந்து அதிக அளவு பயன்படுத்தும் போது பாதிப்பை ஏற்படுத்துது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், பிசிக்கல் and mental disturbance make the life the user unstable and torturance, பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெவி ட்ரிங்கிங் permanently damage the liver, கல்லீரலை பாதிக்கும்.